வெல்கம். தேங்க்யூ. என்ன லிஃப்ட் இல்லையா? கரண்ட் இல்லையா? அம்மா சொல்லுடா. காலையிலே வரேன்னு சொன்னேன், ஏன் இவ்வளோ லேட்டாக இருக்க? மணி 2 ஆயிடுச்சு. காலையில் டிஃபன் பண்ணி உன் தம்பியை காலேஜ் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா உனக்கு சாம்பார் பண்ணி அப்புறம் இது பீன்ஸு அவரைக்காய் இதெல்லாம் போட்டு பொரியல் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. ஓஹோ, அப்போ எனக்கு சமைச்சிட்டே வந்துட்டியா? சமைச்சிட்டு வரலத்தா, நீ தான் சாப்பாடு ஆக்கணும். ஆகிட்டே இல்லையா? சாதம் வச்சிட்டேன். சரி சரி, பசிக்குது. அப்பா வேறு டயரில் படுத்துட்டாரு. இன்னைக்கு என்ன பிளான்மா? இன்னைக்கு ஷூட்டிங் இல்லை, இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மோசிமா, பாப்பாவுடைய தம்பி எடுத்துக்கொடு. இதான் அவங்க தம்பி. இது இல்லாமல் அவங்க தூங்க மாட்டாங்க. பார்த்தீங்களா, இவர் இல்லாமல் தூங்குறது இல்லையா? இதாங்க உங்கள் தம்பி வந்துட்டாங்க, வச்சுக்கோங்க பக்கத்தில். கியூட்டி வருங்க. அம்மா வந்து கருணக்கிழங்கு வறுவல் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டேன். நல்லா வந்து அந்த கருணக்கிழங்கு வந்து க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். அது ஒன்ஸ் நல்லா பாயில் ஆனதும் அந்த கருணக்கிழங்கு ஃபுல்லாக எடுத்து அதில் போட்டுட்டேன். ஒரு மோர் தென் 15 மினிட்ஸ் வந்து அதில் வேக வச்சேன். அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதில் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்தாச்சு. என்னம்மா பண்ணுறீங்க? கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு வறுவல் வந்து உனக்காக இப்போ அம்மா வந்துட்டு பண்ணுறேன். நீ வெறும் சாம்பார் வச்சு சாப்பிட மாட்டேல்ல, எப்போ உருளைக்கிழங்கு வறுத்து தருவேன். இப்போ பாரு, ஜம்முன்னு ஒரு நிமிஷத்தில் நம்ம கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு நல்லா நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஆமாம், அடுத்தது இப்போ எண்ணெய் ஊற்றி, இதுக்கு சட்டி காய்ச்சா எண்ணெய் ஊற்றி இது வறுத்து எடுத்துடணும் ஃபஸ்ட்டு. ஓகே, சட்டி காயட்டும். எண்ணெய் ஊற்றிடலாம். புளி போட்டு அவிக்கிறீங்க? அதான் சொன்னேனே, அது நாக்கில் வந்துட்டு ஒரு மாதிரி அரிப்பு மாதிரி வரும்ல, ஆமாம், அது இல்லாமல் இருக்கிறது தான் அந்த மாதிரி பண்ணுறது. கையை வந்து ரொம்ப அரிக்கும், அதனால எண்ணெய் தேய்ச்சிட்டு தான் இதை வந்து வெட்டணும். புளியில் கொஞ்சம் புளி தண்ணியை ஊற்றி வேக வச்சுட்டு நம்ம வந்து வறுவல் பண்ணாலும் சரி, இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணாலும் சரி நல்லா இருக்கும். அந்த காரம் தெரியவே தெரியாது. நல்ல மொறுமொறுன்னு வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நான் ஆல்ரெடி வந்து அவிக்கும் போதே உப்பு போட்டு தான் அவிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா உப்பு வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் போட்டோன்னா உள்ளே இறங்காது, வேகம் மாதிரி போட்டால் தான் உள்ளே நல்லா இறங்கிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். சரசரன்னு கேட்குதா? கேட்குதா பாப்பா? கேட்குங்கம்மா. அதை வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, அதே எண்ணெயிலே போட்டுடலாம். அதே எண்ணெயில் அவ்வளோதான். பிஞ்சு இலை, கடல் பசு, அவ்வளோதான். ஒரு ஏலக்காய் வாசத்துக்கு போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். ஒரு மணத்துக்கு தான் சோம்பு போட்டாலே எல்லாமே டேஸ்ட் வேறு மாதிரி, கறி வறுவல் அந்த மாதிரி. ஓகே, சாம்பாருக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாம்பார், தயிர் சாதம் இந்த மாதிரிக்கு நல்லா இருக்கும். இந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் நிறத்தில் வரணும். ப்ரௌன் நிறத்தில் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கோம், இது போட்டுடலாம். அரைக்கக்கூடாது, இப்படி தட்டி போட்டால் தான் நல்ல மணமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் தக்காளி 1.5 பழம் வச்சுருக்கேன். 1.5 பல்லாரி, 1.5 தக்காளி. இந்த தக்காளி வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் போடணும்.
சாம்பார். இல்லை நம்ம இஷ்ட சமையல் தானோ. நம்ம வீட்டில் என்ன இருக்கு பாப்பா அதை வச்சு தான் செய்யணும். இந்த ஸ்டேஜில் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு கறி மாதிரி சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணோம்? இப்போ வந்து 1.5 டீஸ்பூன் வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இந்த தயிர் ஊற்றுறதுனாலையும் கூட அந்த ஒரு மாதிரி காரம் இருக்கு இல்லையா, அது போகும். இதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி வற்றி வரோம் நம்ம இறக்கிற வேண்டியதான். ஆல்ரெடி வெந்திருக்கு இல்லையா. ஆமாம். அந்த கப்பில் ஒரு அரை கப். ஏன் இந்த தண்ணி ஊற்றுறோம்னா மசாலா வந்து ஒரு இடத்துல பட்டு ஒரு இடத்துல படாமல் இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டோம்னா ஈவனாக ஆயிரும். அந்த உப்பும் எல்லா பக்கமும் சேராது. 5 நிமிஷத்தில் வத்திரும். வத்தினோன்னா நம்ம சாப்பிட்றலாம். சாம்பார் வச்சு இது தொட்டுக்கிட்டு. பீன்ஸ் பொரியல் இருக்குது, பாப்பாக்காகவே செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான். அம்மா, என்னடா இப்போது குழந்தைங்க பெக்குறாங்கல்ல, ஆமாம், அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்கம்மா. நீங்கள் அம்மாச்சி வந்து ட்ரெடிஷ்னலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. எங்கள் அம்மா வந்து எனக்கெல்லாம் வந்து எப்படி செஞ்சுருக்காங்கன்னா, நல்லா சுக்கு வாங்கிக்குவாங்க, ஓமம் வாங்கிக்குவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருந்தேங்காய் வாங்கிக்குவாங்க. நல்லெண்ணெய் மட்டும் நிறைய இருக்கும். 5 லிட்டர் 6 லிட்டர் கேனில் இருக்கும். தேங்காயில் திருவி பால் எடுத்து, அந்த பால் கெட்டி பால் தலைப்பால்னு சொல்லுவாங்கள்ல, அதை எடுத்து வச்சுக்குவாங்க. இந்த ஓமெல்லாம் என்ன செய்வாங்க, நல்லா நனைச்சி 7 குட்டி புடச்சி அதை காய வச்சு அதை எடுத்து அந்த அம்மியில் நல்லா மை மாதிரி அரைச்சி அதை என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் கரைச்சி நல்லா காய்ப்பாங்க. காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பாலை ஊற்றுவாங்க. தேங்காய் பால் ஊற்றி சுண்ட காய்க்கும் போது நல்ல கருப்பட்டி, நயம் கருப்பட்டி வாங்கி அதை பால் எடுத்து இதில் ஊற்றுவாங்க. ஊற்றி நல்லா கிண்டி. உங்கள் ஊர் எதுமா? நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருச்செந்தூர். அதான் கருப்பட்டி நல்ல நல்லா கட்டி எடுத்து வச்சுட்டு அந்த பால் அதில் ஊற்றுவாங்க. எல்லாத்தையும் நல்லா கலக்கி அது நல்லா தண்ணி விட்டு வரும்போது டப் டப்னு அந்த அல்வா மாதிரி தெரிக்கும்ல, அந்த ஸ்டேஜில் கருப்பட்டி பாவை ஊற்றி அது நல்லா கிளறுவாங்க. கிளறி அடி பிடிக்கும் போது நல்லெண்ணெயை ஊற்றி சட்டியில் ஒட்டாத அளவுக்கு லேகியம் அப்படியே கிண்டி எடுத்துருவாங்க. இதே மாதிரி தான் சுக்கும் நல்லா காய வச்சு அது இது மாதிரி நிறைய அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன செஞ்சு கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி பக்குவத்தில் செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்னன்னா இந்த ஓமலேகியம் ஆமாம், இந்த ஓமலேகியம் வந்து எப்படின்னா வயிற்று புண்ணு, நம்ம குழந்தை பெற்றோன்னா வயிறெல்லாம் புண்ணாக இருக்கும். ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி, இல்லை நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ளே வந்து புண்ணாக இருந்துச்சுன்னா அந்த புண்ணெல்லாம் ஆத்திரும். பால் குழந்தைக்கு நல்லா சுரக்கும். அதுக்காக தான் அந்த ஓமத்தை கொடுக்குறது. பார்த்தீங்களா, அந்த தண்ணி எல்லாம் வத்திருச்சு, எண்ணெய் விட்டு வருது நல்ல மொறுமுன்னு. ஏற்கனவே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்ததுனால நல்லா. அம்மா எனக்கு சாம்பார், சேனக்கிழங்கு ரோஸ்ட், பீன்ஸ் வறுவல் அண்ட் மோர் மிளகா, இது வந்து அவங்க வீட்டிலே போடுறது. இந்த ரெசிபி வேணுன்னா கேளுங்க, அம்மாவை போட சொல்கிறேன். அப்புறம் ரைஸ் வந்து நான் வச்சேன். அப்புறம் சாப்பிட 2 பனானா. ஹலோ, சீக்கிரம் சாப்பாடு போடுங்க, உங்களுக்கு ஊட்டி விடுறேன், நான் சாப்பிட்றேன். ஓகே. சாப்பிடுவோம். பசி வந்துருச்சு போல. இது என்னன்னா அவரைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் சாம்பார், பீன்ஸும் அவரைக்காவும் பொரியல். சூப்பராக இருக்குங்க, மனமாக இருந்துச்சு வீட்டில் நான் செய்யும் போதே. இங்கே வந்து இது செஞ்சுருக்கேன், சேனக்கிழங்கு. ஓகே, பார்க்கவே அழகாக இருக்கு. பார்க்கவே அழகாக இருக்கா. தம்பிக்கு ஒரு வாய் ஊட்டிட்டு வா, உடனே ஊட்டி விடுறாமா. ஊட்டிட்டியா? எப்படிங்க இருக்கு சாம்பார், வறுவல் எல்லாமே செம்ம டேஸ்டா? அப்புறம் அம்மா கையால் செஞ்ச சாம்பார், பீன்ஸ் பொரியல், சேனக்கிழங்கு வறுவல் எல்லாம் வச்சு நல்லா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாம் பாப்பா கூட்டிகிட்டு பீச் போயிட்டோம். அந்த விலாகை நீங்கள் ப்ரீவியஸாகவே பார்த்துருப்பீங்க. இது அதோட கண்டினியூஷன் விலாக் தான். ஓகே, பாய் மக்களே.